பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தினுடைய 9வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இந்த 9வது அதிகாரத்தில் கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை பவுல் எதிர்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், பவுல் ஒரு அப்போஸ்தலனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கள் மத்தியில் எழும்பியிருந்தது. அப்போஸ்தலன்னு இவரை எப்படி சொல்கிறது அப்படின்னு சர்ச்சையாய் அந்த காரியம் எழும்பியிருந்தது. பவுல் கொரிந்து பட்டணத்தில் 1.5 வருஷம் தங்கி ஊழியம் செய்துட்டு போயிருக்கிறான். அது 2வது மிஷினரி பிரயாணத்தில். இப்போ 3வது மிஷினரி பிரயாணத்தின் இடையில் இருக்கிறான், எபேசு பட்டணத்தில் இருக்கிறான். இப்போ 3 மிஷினரி பிரயாணத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களெல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ அந்த கேள்வி எழும்புது, இவர் ஒரு அப்போஸ்தலனா அப்படின்னு ஒரு சர்ச்சை எழும்புது. முகத்துக்கு நேராக அதை பேசலைன்னா கூட முதுகுக்கு பின்னாடி பேசிக்கிறது இவனுக்கு தெரிய வருது. அதை குறித்து தன்னுடைய தர்க்கத்தை எடுத்து வைக்கிறான். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் சரி, மற்ற நிருபங்கள்லையும் சரி, கொரிந்தியர் 1:1 பார்த்தோம்னு சொன்னால் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லி தான் அறிமுகப்படுத்தி கொள்வோம். கொரிந்திய கலாத்தியருக்கு எழுதினாலும் சரி, ரோமருக்கு எழுதினாலும் சரி, எல்லாருக்குமே தன்னை அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஸோ அவன் அந்த கிளைம் பண்ணுறான். நீ எப்படி அந்த கிளைம் பண்ணலாம், உனக்கு அது சரிதானா அப்படிங்கிற கொஸ்டின் எழும்புது. அப்போஸ்தலன் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, அதனுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவருக்கு சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய சீஷர்களில் அவர் தமக்கென்று சொல்லி ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார். தாம் அவர்களை அனுப்பும்படிக்கு அவர்களை தெரிந்து கொண்டார்னு இருக்குது. அந்த 12 பேருக்கு அவர் அப்போஸ்தலர் என்று பேரிட்டார் அப்படின்னு சொல்லி லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி இவரால் அனுப்பப்படணும் என்று சொல்லி அவர் ஏற்படுத்தினது, அதுக்கு பின்னால் அந்த நோக்கம், ஏன் அப்போஸ்தலர் ஏற்படுத்தப்பட்டாங்க, அந்த நோக்கம் என்ன, அந்த அந்த அதுக்கு உண்டான தகுதி என்ன அப்படிங்கிறது பின்னாடி வெளிவருது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா 24 45லேருந்து 48 வரைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னால் எம்மா ஊருக்கு போகிற சீஷர்கள் 2 பேரை அவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், 45லேருந்து 48 வரைக்கும். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டியிருந்தது. அன்றியும் மனந்திருமுதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அவர் மரிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும், அது ஒன்று. 2வது, அது அறிவிக்கப்படணும். இந்த அறிவிக்கப்படுகிறதை யார் செய்ய போகிறாங்க? நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாட்சிகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்க ஐ விட்னஸஸ், இவங்க நேரடியாக பார்த்த சாட்சிகள். இப்போ அப்போஸ்தலர்னு சொல்லி இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி தங்களுக்கு பேர் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு நேரடி சாட்சிகளாக இருந்தவங்க. அவரால் இதை உலகமெங்கும் அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவர்களுக்கு பேர் அப்போஸ்தலர். இப்போ நாமும் போய் அறிவிக்கிறோம், ஆனால் நாம் அந்த கிளைம் கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு நேரடி சாட்சிகள் கிடையாது, ஐ விட்னஸ் கிடையாது. நம்ம சில ஆதாரங்களின் அடிப்படையில் அதை உறுதியாக நம்புகிறோம். நம்ம நம்புகிற நம்பிக்கையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் இவங்க அதுக்குன்னே ஏற்படுத்தப்படுறாங்க, நீங்கள் இதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் இருந்தே அப்போஸ்தலர் அதை தெளிவு பண்ணுறதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 21-22, அப்போஸ்தலர் 1:21-22, ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அதாவது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து அவர் பரமேறுகிற வரைக்கும் உள்ள
அவ்வளவு சம்பவங்களையும் அந்த நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இங்கே என்ன நடக்குது? யூதாஸ்காரியோத் 4 கொண்டு செத்து போயிட்டான். ஸோ ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுது. அந்த வேகன்சிக்கு யாரை நியமிக்கிறதுன்னு சொல்லி தகுதி அப்படின்னு பார்க்க போனால் யாருக்கு தான் தகுதி இருக்கா? யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள்லேருந்து கிறிஸ்து பரமேறது வரைக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக இருந்த ஒருவன் இந்த சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவிக்கிறதுக்கு எங்களோட கூட சாட்சி பகர்றதுக்கு அவன்தான் தகுதின்னு சொல்லி பேதுரு சொல்கிறதை பார்க்குறோம். 2வது அதிகாரத்துக்கு 32வது வசனம் 2:32. இப்போ பேதுரு ஜனங்களை பார்த்து பேசுகிறான். ஜனங்களை பார்த்து பேசும்போது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். எல்லாம் குடிச்சிட்டு ஏதோ உளறானுங்கன்னு சொல்லும்போது பேதுரு இல்லை, இந்த இயேசுவை சிலுவையில் அடிச்சிங்கல்ல, அவர் உயிரோடு எழுந்தாருன்றதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொல்கிறோம். அடுத்து கொர்நேலியு வீட்டில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39 42 வரைக்கும், அப்போஸ்தலர் 10 39 42 வரைக்கும், யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் இருக்கும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாய் இருக்கும்படி செய்தார். ஸோ இது விசேஷமான ஒரு ஸ்லாக்கியம். தேவன் இதை உலகம் பூரா காமிக்கணும்னா காமிச்சிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் காமிச்சார். இதை எங்களை போய் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த அப்போஸ்தல பட்டம் என்கிற காரியம். இப்போ இந்த 12 பேர் அல்லாமல் யாக்கோபு கூட வர்றான், இது லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள்லாம் சேர்றாங்க. அவங்க எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. சிலர் நிருபங்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. யூதாவும் எழுதியிருக்கிறான், யாக்கோபும் எழுதியிருக்கிறான். ஆனால் யாரும் அப்போஸ்தலர்னு சொல்லி கிளைம் பண்ணல. பவுல் மட்டும்தான் லேட்டர் அடிஷன் அவர். ஆனால் அப்போஸ்தலர் டைட்டில் கிளைம் பண்ணுற ஆள். என்னை அப்போஸ்தலன் ஆகும்படி அழைத்தாருன்னு சொல்லி, பிதா என்னை அப்போஸ்தலன் ஆகும்படி கிறிஸ்துவுக்குள் அழைத்தாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப கிளைம் பண்ணுற ஆள். இப்போது அங்கே சர்ச்சை வருது. அவங்கெல்லாம் அப்போஸ்தலர், ஓகே, இவர் எப்படி அப்போஸ்தலர்னு கிளைம் பண்ணலாம்? பவுலுக்கு இது 1.5 வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து அந்த சபையவே ஏற்படுத்தி அவ்வளோ பிரயாசப்பட்டு செஞ்சது, இப்போ இதுக்கு நமக்கு பேஸுக்கே இவங்க வந்து வேட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப இருதயம் புண்பட்டு இந்த அதிகாரத்தை தன் சைடு தர்க்கத்தை அவன் எடுத்து வைக்கிறத பார்க்குறோம். முதல் வசனத்திலே 4 கேள்விகளாகவே ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரம் முதல் வசனம். நம்பர் 1, நான் அப்போஸ்தலன் அல்லவா? நம்பர் 2, நான் சுயாதீனன் அல்லவா? நம்பர் 3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? இது என்ன அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் சொல்கிற மெயின் ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அவர் ஞானசானம் பெற்ற நாள்லேருந்து பரமேற நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு நான் நேரடி சாட்சியாக இருக்கவில்லைங்கிறது தான் ஆர்கியூமெண்ட். நான் கர்த்தரை தரிசிக்கலையான்னு கேட்குறேன். கர்த்தர் இவனுக்கு தரிசனம் கொடுத்து இவனை அழைத்தது போல வேறு யாரையுமே விசேஷமான விதத்தில் அழைத்ததில்லை. ஸோ இவன் வந்து தன்னுடைய லெவலில் வந்து மற்ற சாதாரண லெவல்லே இல்லை, அப்போஸ்தலருக்கு ஈக்குவலுன்னு சொல்லி தான் மெயின்டைன் பண்ணுகிறான். இப்போ அதுக்கு ஆதாரமாக அவன் கொடுக்குற முக்கியமான ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு நீங்கள் தான் முத்திரை. அடுத்த வசனத்தில் அந்த வார்த்தையை வந்துடுது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறீர்கள். இப்போ அந்த ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலர்களால் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது.
பவுலின் கையினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. கர்த்தர் விசேஷ விதமாய் பவுலை அழைத்தப்போ 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் அனனியா கிட்ட சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்கிறார். ஸோ அந்த விசேஷமான அழைப்பை பெற்றதுனால அவனுடைய ஊழியம் அப்படி விசேஷமாகவே இருக்குது. அதனால் அவன் அந்த அப்போஸ்தல பட்டத்தை கிளைம் பண்ணுறான். அந்த அப்போஸ்தல பட்டத்துக்காக சொல்லும்போது, இப்போ இந்த நீங்கள் சபையாக உருவாக்கியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் இருக்கிறீங்கன்னாலே அது என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு அதுவே சீல், அதுதான் முத்திரை. நான் அப்போஸ்தலனா என் பேக்ரவுண்டை செக் பண்ணுறதுக்கு பதிலாக என் ஊழியத்தின் விளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தன்னுடைய அப்போஸ்தல கிளைமை அவன் வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போது அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அந்த 12 பேர் பிரிந்து போய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் குடும்பமாக அவங்க ட்ராவல் பண்ணுற பழக்கம் இருக்குது. மனைவிமார தங்களுடைய பிரயாணத்தில் கூட கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஸோ அவங்க மேரிடு பீப்புளாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆண்டவர் சீஷராக அழைக்கும் போதே பேதுரு ஏற்கனவே மேரிடுன்னு தான் பார்க்குறோம் இல்லை. கலிலேயாவில் ஆண்டவர் ஊழியம் செய்யும்போதே பேதுருவின் மாமி ஜுரமாகி கிடந்தாள்னு இருக்கும். ஆங்கிலத்தில் மதரின்லானே இருக்கும். ஸோ அவளுக்கு போய் ஆண்டவர் சுகம் கொடுத்து அப்புறம் செய்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ பேதுருலாம் அப்போயே மேரிடு, திருமணம் பந்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. சிலர் அதுக்கப்புறமா திருமணம் பண்ணியிருக்கலாம், தெரியாது. பட் எனிவே அவங்க ஊழியம் செய்யும்போது தம்பதியராகவே பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்கிறவங்களா இருக்காங்க. ரெண்டாவது, யாருமே சொந்தமாக பிழைப்புக்காக வேறு வேலை பார்க்கறது இல்லை. அவங்கவுங்க ஊழியத்தில் மட்டும்தான் தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பிழைப்பு ஊழியத்தின் நிமித்தமாக வருகிற வருமானமாக இருக்குது. பவுல் இந்த 2 விஷயத்துலையுமே வேறுபடுகிறான். இவனுடைய நிலைப்பாடு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. கர்த்தரை சேவிக்கிறதுக்காக அவன் குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு தனிநபராகவே இருந்து பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்கிறான். ரெண்டாவது, காணிக்கை வாங்கலாம், காணிக்கையினால் பிழைக்கலாம், ஆனாலும் எனக்கு அது தேவையில்லை. அந்த பாரத்தை சபை மேலே வைக்காம நான் சுமந்துக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்பட்டா போதும்னு ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொள்கிறான். இவன் யாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ணல, அப்படி ஒரு சட்டத்திட்டம்லாம் கிடையாது. ஆனால் பவுல் எடுத்த நிலைப்பாடு அது. இப்போது தன்னுடைய நிலைப்பாட்டுக்கும் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காமிச்சு, இது 2ல் எது பெட்டர்னு சொல்லுங்க பார்க்கலாங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகிறான். 3வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும், 3லேருந்து 15 வரைக்கும், என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்திரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எங்களுக்குன்னு சொல்லும்போது யாரை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறான்? இவனுடைய குழுவில் உள்ளவங்க, மிஷினரி பிரயாணத்தில் இவனுடைய குழுவில் இவனோட சேர்ந்து ஈடுபடுகிறவர்களை சேர்த்து சொல்லுகிறான். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். மற்ற அப்போஸ்தலர்னு சொல்லும்போது மற்ற எல்லா அப்போஸ்தலர்ன்ற அந்த அர்த்தத்தில் வர்ற வார்த்தை. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும்னு சொல்லுகிறான். இப்போ இதில் தான் நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் அவரை விசுவாசிக்காதவங்களாக இருந்தாங்க. யோவான் 7வது அதிகாரத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னாக்க, அவரை விசுவாசிக்காததுனால அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னே இருக்கும். ஒருவன் பிரபலமாக இருக்க விரும்பினா அந்தரங்கத்தில் செய்ய மாட்டானே, நீர் போய் எல்லாரும் முன்னாடி செய்ய வேண்டியது தானேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க அவருடைய சகோதரர்கள். அடுத்த வசனம் சொல்லும், அவர்கள் அவரை விசுவாசிக்காததுனாலே அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் சகோதரர்கள் விசுவாசமாக தெரியல. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலும் அதற்கு பின்னால் அவர் கொடுத்த தரிசனங்களும் அநேகமாக அவர்களை ஒரு ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கணும். அவர்கள் அத்தனை பேருமே ஊழியத்தில் இருக்கிறது மாதிரியும் இங்கே கர்த்தருடைய சகோதரரும்னு சொல்லி சேர்த்து சொல்லுகிறான். கேபான்னு சொல்லி பேதுருவை தனியாக சொல்லுகிறான். ஸோ மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல என்ன செய்கிறாங்க?
மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ இவர்கள் பிரயாணம் பண்ணும்போது தம்பதியாராகவே ஊழியத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க. நாங்கள் தனி நபராக பிரயாணம் பண்ணோம். எங்களுக்கு அதிகாரம் இல்லாததுனால நாங்கள் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டிங்களா? அப்படி இல்லை, நாங்களும் செய்யணும்னா செய்யலாம். ஆனால் நாங்கள் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானே அதிகாரம் இல்லை? இல்லை காணிக்க காசெல்லாம் நீங்கள் உங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, நீங்கள் தனியாக சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தனி ரூல்ஸ், அவங்களுக்கு தனி ரூல்ஸா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை எடுக்க வேண்டாம், நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம்னு சொல்லி நாங்களே சம்பாதிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு மாத்திரம் தானே அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசிக்காதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? இந்த லாஜிக்கு சொல்லும்போது இந்த லாஜிக்கு தன்னுடைய சொந்த லாஜிக் இல்லை, ஆக்சுவலாக இது வேதத்தில் இருக்கிற லாஜிக்குன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணுறதே பார்க்கிறோம். ஸோ இவைகளை மனுஷ வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறதே. அப்போது லிட்ரல் சென்ஸில் அதை எடுத்துக்கிட்டு மாடுகளுக்காக சொல்லப்பட்ட பிரமாணம்னு அதை எடுத்துக்க போகிறீங்களா கேட்குறான். தொடர்ந்து, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ? நமக்காக தான் அதை சொல்லி இருக்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதிலே பங்கடைவேன் என்று நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் அந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதுக்கு ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு 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 நோக்கம் இருக்குது. நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. என்ன ரீசன் இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடை வந்துடக்கூடாது. பணத்துக்காக காசுக்காகன்னு சொல்லி அந்த ஒரு இடைஞ்சலாக, அது ஒரு இடையூறாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதை தனியாக விலைக்கு வச்சுட்டு நாங்கள் அதில் நாங்கள் தொடமாட்டோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். நாங்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களும் பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரே. எங்கே கட்டளையிட்டு இருக்கிறாரு? மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ சுவிசேஷத்தின் ஊழியம் செய்கிறவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தினால பிழைப்பு உண்டாகணும்னு சொல்லி கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் இவைகளில் ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை. இப்போ நான் அனுபவிக்கவில்லை, நாங்கள் இப்படி டிசைட் பண்ணோம், இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால பவுல் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னென்னா, இது தனிப்பட்ட விதத்தில் இவங்க எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு, தங்களுக்கு என்று சொல்லி இவங்க வைத்து கொண்ட ஒரு வரைமுறை. இப்போ இந்த சிஸ்டம், இவங்க ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் மற்றவங்க பார்க்கும்போது இவங்க அப்போஸ்தலராக இருந்தால் அந்த மாதிரி இருந்திருப்பாங்களே. யார் மாதிரி? பேதுரு மாதிரி, அல்லது கர்த்தருடைய சகோதரர் மாதிரி, மற்றவங்க மாதிரி இருந்திருப்பாங்களே. இவங்க அப்படியெல்லாம் செய்யாததுனால
இவங்க காணிக்கை காசு எடுக்காததுனால, இவங்க தனியாக பிழைப்புக்காக வேலை செய்கிறதுனால அவங்கள விட இவங்க ஒரு லெவல் கம்மி, அவங்களுக்கு இவங்க ஈக்குவல் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வருது. இவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, வேதம் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது, கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இருந்தும் நாங்கள் சுவிசேஷத்துக்கு தடை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாங்களே எல்லா பாடும் பாடுறதுன்னு தீர்மானம் எடுத்து செய்கிறோம். ஸோ இது நாங்கள் இவ்வளவு வாலண்டரியாக நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லி எடுத்துக்கினா அவங்கள விட நாங்கள் மேலே இருக்கணும் மொழியா கீழே வர முடியாது. அதுதான் இவனுடைய மெயின் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. 15வது வசனத்தினுடைய கண்டினியூஷன், இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. அதாவது பக்கத்து இலைக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தில் நான் பேசலைன்னு சொல்கிறேன். இப்போ நான்லாம் இப்படி இல்லை, நான் எடுக்கலை எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு நீங்கள் கொடுக்கணுன்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறது இல்லை. நாங்கள்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை பிரதர், ஆனால் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? மறைமுகமாக நாங்கள் கேட்குறோம்னு அர்த்தம். பவுல் சொல்லுகிறான், நான் இதை எழுதுறதுனால நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்யணுன்றதுக்காக நான் எழுதலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. என் மேன்மை பாராட்டலை ஒருத்தன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிரு. அந்த ஒரு பொசிஷன் எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்காக தன் வாழ்க்கையில் ஏறக்குறைய 30 வருஷத்தை செலவு பண்ணியிருக்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தை பற்றி இவன் கொஞ்சம் அதை மேன்மையாக நினச்சான்னு சொன்னால், அந்த மேன்மை யாராவது தூஷணமாக பேசுனாங்கன்னு சொன்னால், அல்லது அதை அலட்சியமாக பேசுனாங்கன்னா அதை காட்டில் நான் செத்து போகிறது நலமாக இருக்கும்னு சொன்ன. அப்போ அவனுடைய பார்வையில் இது ஒரு ரா நர்வை தொட்ட ஒரு காரியம். இவனை அப்படி புண்படுத்தியிருக்காங்க, அவனுக்கு அது துடிச்சு போய் பேசுகிறான்றதை நம்ம பார்க்கணும். 16-17 வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். 16-17, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. இதில் இந்த 16வது வசனம் நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தோம், அதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்குது, அதை நான் செய்யாமல் போனால் எனக்கு ஐயோன்றது நம்ம எல்லா இடத்துலையும் மனப்பாடமாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பழக்கமான வார்த்தைகள். இப்போ இதில் பவுல் சொல்லுகிற அந்த சில வார்த்தைகளை நம்ம கவனித்தோம்னா, ஊழியம்னா என்ன, ஊழியக்காரர்னா என்ன, யார் எதை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இந்த 2 வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பிரசங்கித்து வந்தும்னு ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு இடமில்லைன்னு இன்னொரு வார்த்தை இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், இப்போ இவனுடைய ஆக்ஷன் என்னது? ஆக்சுவலாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான்னு சொன்னாங்க, அது சும்மா மேலோட்டமான காரியம் இல்லை. பவுல் இதுக்காக மெனக்கெட்டு செய்கிறான். தன்னுடைய மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு தன்னுடைய குடும்பங்களெல்லாம் துறந்து அவன் தேசாந்திரியாய் திரிஞ்சு, அதாவது வாலண்டராக போய் ஊழியம் செய்யணும். அந்த மிஷினரி ஊழியம்னாலே வாலண்டராக போய் செய்கிறது தான் மிஷினரி ஊழியம். இப்போ நாங்களும் தான் ஊழியம் செய்கிறேன். நான் ஊழியம் செய்கிறேன்னா என்னுடைய ஊழியத்தில் 3 காரியம் அவசியம். என்ன 3 காரியம் அவசியம்னா, என்னை யாராவது அழைக்கணும். திறந்த வீட்டில் அப்படியெல்லாம் நான் உள்ள நுழைய முடியாது, அப்படியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னை அழைச்சிருக்கிற இடத்துக்கு நான் போகலாம். ஸோ அழைப்பு ரொம்ப அவசியம். அழைப்பு இல்லைன்னா ஊழியமே கிடையாது எனக்கு, இல்லைன்னா வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ அழைப்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு, நம்பர் 1. நம்பர் 2, அழைத்த இடத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன வாங்கனாது சொல்லணும்.
இல்லை கூப்பிட்ருக்குறாங்க, நான் போயிருக்கிறேன். அவங்கவுங்க அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. நான் பாட்டில் ஒரு இடத்துல உட்காந்து அப்புறம் மெசேஜ் டைமில் மட்டும் வாங்கன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சு போகும்போது எல்லோரும் அவங்கவுங்க காப்பி குடிச்சிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உட்காந்து பார்த்துட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன்னா அடுத்த முறை கூப்பிட்டாக்க நான் இல்லை வேறு யார் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா அது அங்கே போனால் நல்லா இருக்கு வேண்டான்னா நினைப்பாங்க. மதியாதர் விட மிதியாதேன்னு சொல்கிறான்ல, அது நார்மல். அது ஸோ அழைப்பு இருக்கணும், போகிற இடத்துல என்ன இருக்கணும், வாங்கன்ற ஒரு வரவேற்பு இருக்கணும். மூணாவது கிளம்பி போகும்போது சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு வழி அனுப்புதல் இருக்கு. இந்த 3 இருந்தால் தான் எங்கள் ஊழியம் நடக்கும். இந்த 3 இல்லைன்னா எங்கள் ஊழியம் நடக்காது. என்னுடைய ஊழியம் மிஷினரி ஊழியம் இல்லை. மிஷினரிகளை யாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க, போயிட்டு வாங்கணும் சொல்ல மாட்டாங்க. இவங்களாவே என்ன செய்யணும், புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும். இப்போ பவுல் அந்தியோகியா பட்டணத்துக்கு போகிறான். யாரும் அவனை வான்னு கூப்பிடலை. அழைப்பு நிமித்தமாக போனான் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு போகிறான். அந்தியோகியா பட்டணத்தில் போய் ஊழியம் செய்ய போகிறான். போன இடத்துல யாருமே வாங்கன்னு ஒரு வரவேற்கவே கிடையாது. ஸோ அழைப்பில்லை, வரவேற்பில்லை. 15 நாள் ஊழியம் செய்கிறான். 15 நாள் ஊழியம் செஞ்ச பின்னால் விளைவு என்ன, போயிட்டு வாங்க பாஸ்டர்னு யாரும் ஒரு வழி அனுப்பலை, துரத்தி விட்டாங்க. அடிக்காத குறையாக விரட்டி விட்டாங்க. இப்போ அந்தியோகியாலேருந்து இக்கோனியாவுக்கு போகிறான். இக்கோனியாவில் யாராவது கூப்பிட்டாங்க, யாரும் கூப்பிடல. அங்கே போன இடத்துல யாராவது வரவேற்றாங்க, யாரும் வரவேற்கலை. அங்கேயும் போய் ஊழியம் செய்கிறான். அங்கேயும் பிரச்சனை வந்து அங்கேயும் துரத்தி விடுறாங்க. இக்கோனியாலேருந்து லீஸ்திரான்ற பட்டணத்துக்கு போகிறான். அங்கேயும் யாரும் அழைக்கலை, யாரும் வரவேற்கலை. ஆனாலும் போய் ஊழியம் செய்கிறான். லீஸ்திரால ஆக்சுவலாக அடிச்சிட்டாங்க. அடித்து செத்து போயிட்டான்னு நினச்சி இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில் போட்டு வந்துட்டாங்க. இவர் சாகலை, எந்திரிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு லீஸ்திராலிருந்து தெர்பைக்கு போகிறான். தெர்பையில் யாராவது கூப்பிட்டாங்களா, யாரும் கூப்பிடல. அங்கே வந்து பாஸ்டர் வராருன்னு சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா, ஒன்றும் கிடையாது. இவனாகவே போய் ஊழியம் செய்யணும். இப்போது நான் இருந்தேன்னா, நான் மிஷினரி ஊழியமே செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நானாக இருந்தேன்னா அந்தியோகியாவுக்கு போன இடத்துல என்னை அடிக்காத குறையாக விரட்டி விட்டாங்கன்னா, அந்தியோகியாலேருந்து எங்கள் ஊர் தர்ச்சு பக்கத்தில் தான். நான் என்ன பண்ணியிருப்பேன், அங்கேருந்து தர்ச்சுக்கு வந்துட்டுருப்பேன். வந்துட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு வாசல் திறந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு உட்காந்துருப்பேன். நான் நிச்சயமாக அந்தியோகியாலேருந்து இக்கோனியா போயிருக்க மாட்டேன், இக்கோனியாலேருந்து லீஸ்திரா போயிருக்க மாட்டேன், லீஸ்திராலேருந்து தெர்பைக்கு போயிருக்கவே மாட்டேன், சான்ஸே கிடையாது. அதுதான் பவுலினுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் சுவிசேஷத்தை அறிவித்துன்னு சொன்னால், இப்போ ஸ்டைலாக மேலோட்டமாக அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவாஞ்சலிஸ்ட்னு பேர் போட்டுக்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்டைல்லாம் கிடையாது. பவுல் செஞ்சது அடி வாங்கினாலும் அடியை தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போகிறது, விரட்டி விட்டாலும் மரியாதை இல்லாமல் போனாலும் அடுத்த இடத்துக்கு போய் மறுபடியும் செய்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லி 30 வருஷத்துக்கிட்ட அப்படி தான் ஓடிக்கிட்டு திரிதான். இப்போ சொல்கிறான், ஏறக்குறைய 3வது மிஷினரி பிரயாணத்தினுடைய கடைசி பகுதியில் வரும்போது சொல்லுகிறான், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தேன். இப்படி அறிவித்து வந்தும் என்ன இல்லை, அதை குறித்து ஒரு பெருமை பேசுறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லுகிறான். சரி, இந்த கடந்த இத்தனை வருஷத்தில் பவுலினுடைய சாதனைகளை வாழ்நாள் சாதனைன்னு சொன்னால் அது தவறே கிடையாது. அத்தனை சபைகளை ஆசியாவில், அத்தனை சபைகளை கிரேக்க தேசத்தில், மக்கதோனியாலையும் சரி அகாயாவிலையும் சரி அவன் உண்டாக்கி அத்தனை தலைவர்களை ஏற்படுத்தி அத்தனை ஊழியங்களை நிறைவேற்றி முடித்திருக்கிறது. நிச்சயமாகவே சொன்னாலும் சொல்லலைனாலும் அது ஒரு வாழ்நாள் சாதனை. வாழ்நாள் சாதனைன்னு அதை நினைக்கிறதுக்கே என்ன இல்லையா, எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அந்த ஏன் இடம் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லுகிறான். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கணும். சரி, இப்போல்லாம் என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னு பிள்ளை பிறக்கும் போதே
பெற்றோர் டிசைட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பாஸ்டராக இருக்கிறார். அந்த பாஸ்டர் வந்து பாஸ்டராக ஆக போகிறார், பட்டப்படிப்பு முடிக்க போகிறாரு, ஆர்டினேஷன் வாங்க போகிறாரு. அந்த ஸ்டேஜில் இருக்கிறது தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், எங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, என்ன கேட்கல. நான் பிறகும்போதே எங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணேன். வளர்ந்து வரும்போது பிரெயின் வாஷ் பண்ணியே தான் வளர்த்தாங்க. நீ ஊழியத்துக்குடா, நீ ஊழியத்துக்குடா, நீ ஊழியத்துக்குடா, நீ ஊழியத்துக்குடான்னு. இப்போது எனக்கு வளர்ந்து வரும்போது மற்ற பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஆசை தான் எனக்கும் இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், இங்கே போகணும். இல்லை அப்படி கிடையாது, நீ ஊழியக்காரன், நீ ஊழியத்துக்கு பிரெயின் வாஷே நடந்து கடைசியில் +2 முடிக்கும்போது நீ பைபிள் காலேஜ் போகிறேன்னு சொல்லி கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. இவன் அங்கே போயிட்டு 2-3 தடவை ஓடி வந்துட்டுருக்கிறான். இவனுக்கு இஷ்டம் கிடையாது. அவன் சொல்கிறார், லிட்ரலாக அப்படியே சொல்கிறாப்புல, எனக்கு இஷ்டம் கிடையாது, இவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு தொட்டு அவனை மாற்றி உண்மையாகவே மனம் திரும்புதல்களை நடத்தி ஊழியத்தின் மேலே ஒரு வாஞ்சையினால இனிமேல் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சாட்சி சொன்னாப்புல. ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய குடும்பங்களில் பெற்றோர் டிசைட் பண்ணுறாங்க தன் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும். இன்னும் அநேகர் தாங்களாகவே நான் என்ன ஊழியம் செய்ய போகிறேன்றதை டிசைட் பண்ணுறாங்க இல்லையா? நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஊழியம் செய்ய போகிறேன், நான் பீகாருக்கு போக போகிறேன், நான் இங்கே போக போகிறேன், அங்கே போக போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் சபை ஆரம்பிக்க போகிறேன், ஏதோ ஒன்று இவங்க டிசைட் பண்ண. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டா நான் ஊழியம் செய்ய போகிறேன். இவங்க ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டதுனால தொடப்பட்டதோ இல்லை வசனம் வாசிக்கும் போது தொடப்பட்டதோ சம்திங் லைக் தட், இவங்க தாங்கள் தெரிந்து கொள்கிற ஊழியத்துக்கு ரெடி ஆகிறாங்க. பவுலனுடைய மேட்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். பவுலனுடைய பேரண்ட்ஸு இவர் ஊழியக்காரராக போகணும்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பவுல் தானே கூட இந்த இயேசுவை அறிவிக்கிறவனா தான் திரிய போகிறேன்னு கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. இப்போ அவன் சொல்கிறான், இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. இப்போ என்மேல் விழுந்த கடமையாக இருக்குன்னா யார் டிசைட் பண்ணியிருக்கிறா? தேவன் டிசைட் பண்ணியிருக்கிறார். அதுதான் அதில் வித்தியாசமே. டெசிஷன் ஹியூமன் டெசிஷன் இல்லை, மனிதர் டிசைட் பண்ணல, பெற்றோரோ இல்லை இந்த தனி நபரோ முடிவு பண்ணல, தேவன் டிசைட் பண்ணார். என்ன ஊழியம் செய்யணும்னு யார் டிசைட் பண்ணா? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு ஆண்டவர் சொன்னார்ல, என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லியே சொல்றாருல்ல. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்றாருல்ல. அப்போ அந்த இண்டிவிஜுவல் எந்த வேலை செய்யணும்னு அவர் டிசைட் பண்றார். இப்போ எந்த வேலை செய்யணும்னு ஆக்சுவலா இங்கே யார் டிசைட் பண்றா? மனிதர்கள் டிசைட் பண்ணாங்க, பெற்றோர்களோ அல்லது இந்த தனி நபரோ டிசைட். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். இந்நாட்களில் நடக்கிறதுக்கும் பவுலனுடைய அனுபவத்துக்கும் இருக்கிற பெருத்த வித்தியாசத்தை கவனிக்கணும். என் மேல் விழுந்த கடமையாக இருக்குன்னு சொல்லும்போது இவன் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு இவன் அப்ரோச் பண்ணி இவன் அதுக்காக முயற்சி எடுத்து கிடைச்சதில்லை. இவன் மேலே விழுந்தது டிசைட் பண்ணது தேவன், எந்த ஊழியம் செய்யணும்னு டிசைட் பண்ணது ஆண்டவர். இப்போ நான் ஒரு வேலை ஊழியம் செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சபையை ஊழியம் செய்யலான்னு இறங்கிட்டேன்னா, இப்போ சபையில் ஆத்துமாக்களை சேர்க்கறது என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட்டை மீட் பண்ணணும்னு சொல்லி நான் என்னென்ன செய்யணும்னு பார்த்து அதுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நான் பிளான் பண்ணி மூவ் பண்ணுவேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இந்த வருஷம் இத்தனை ஆத்துமா, இந்த வருஷம் இத்தனை ஆத்துமான்னு, இத்தனை வருஷத்தில் இத்தனை ஆத்துமான்னு நான் சேர்த்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை தானே? இப்போ என்னுடைய ஊழியம் என்னுடைய முயற்சினால் நிறைவேறுகிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, இந்த ஊழியம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இவர் இப்படி அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் பாராட்டலாம். உலகத்தில் அது வரவேற்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆக்சுவலாக இது என்னது? பெர்ஃபார்மன்ஸ். என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் ஊழியம் என்கிறது அவர் டிசைட் பண்ணி அவர் கொடுத்த வேலையை நான் அவர் சித்தத்தை செய்து முடிக்கிறது. இப்போ இதுக்கும்
பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம கவனிக்க தவறி போகக்கூடாது. ஓகே, இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு காரியம் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. விசேஷமாக இந்த மாதிரி விசேஷமான ஊழியங்களுக்கு ஆண்டவர் சிலரை அழைச்சி நடத்துறது பேர் தான் ஊழியம்னு நினச்சிக்கூடாது. கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொருவரையுமே கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அழைச்சிருக்கிறார். என்ன காரணம் அது? அவருடைய சித்தம் என்னவோ ஒன்று இருக்குது நம்ம லைஃப்பில். அதுக்குண்டான கிருபைகளை அவர் கொடுத்துருக்கிறார். கிருபைகள் அளவில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் கிருபைகள் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. தாளந்துகள் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நிறையா இருக்கலாம், ஒருத்தர் கம்மியாக இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் எல்லாருக்குமே என்ன இருக்குது? கடமை இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஊழியம் இருக்குது. எல்லாருக்குமே அதை குறித்த கணக்கும் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகிற பாத்திரங்களாக தான் இருக்கிறோம். இப்போது ஊழியம் என்ற ஒன்று எல்லாருக்குமே அந்த முன்னாடி நிற்கிறது மட்டும்தான் ஊழியமாக தெரியுது. அதனால எல்லாருடைய வாஞ்சியும் அதுதான் இருக்குது. எல்லாருக்கும் மேடை ஏறணும், எல்லாருக்கும் மைக் பிடிக்கணும். எல்லாரும் மேடை ஏறி மைக் பிடிச்சிட்டு இருந்தால் மீதி வேலையெல்லாம் யார் செய்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அப்படி நடக்காது. ஒரு சில விசேஷ காரியங்களை செய்கிறதுக்கு சில விசேஷ பாத்திரங்களை தேவன் எழுப்புவார். அதுக்காக மற்றவர்கள் எல்லாம் டம்மின்னு கிடையாது, சும்மானு கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு லெவலில் வேலை இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, என் மேல் விழுந்த கடமை எதுங்கிறத யாருமே கவனிக்கிறது கிடையாது. ஊழியக்காரர் அந்த முழு நேரம் ஊழியத்துக்கு போகிறவங்க, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தவங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் இந்த சப்ஜெக்டே அது அவங்களுக்கு தான். நாங்கள்லாம் யார்? வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், திரும்ப போவோம், வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம். நாங்கள்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு இல்லைன்னு நினைப்பு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால நம்மை கழுவி என்னவா மாற்றிருக்கிறாரா? பிதாவாகிய தேவனுக்கு முன்னால ராஜாக்களாகி இருக்கிறாரு. நம்பர் 2, ஆசாரியர்களாகி இருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்னவாயிட்டாங்க? ராஜாக்களுமா இருக்கிறாங்க, ஆசாரியர்களுமா இருக்கிறாங்க. ஊழியம் இல்லாமல் யாருமே கிடையாது. யாருமே. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் செய்யவே முடியாது. அது நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் செய்யாமல் போனால் அது உங்களுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுது. உங்கள் மேலே விழுந்த கடமையை நீங்கள் செய்யாமல் போகிற பட்சத்தில் அது ஐயோ. ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு நம்மேல் விழுந்த கடமை நம்முடைய ஊழியமாக கண்ணுக்கு தெரியறது இல்லை. நாம் விரும்புகிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் பாருங்க, அதுதான் எனக்கு ஊழியமாக தெரியுது. ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியம் கொடுக்கும்போது நான் செய்வேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்த ஊழியத்தை செய்ய மாட்டேங்கிறோம். அந்த கொடுத்த வேலையை செய்கிறதுக்காக தான் உயிரோடே வச்சிருக்கிறார். அதுக்காக தான் சோறு தண்ணியே கொடுக்குறார். கொடுத்ததுக்கு எல்லாம் கணக்கு இருக்குது. டைம் கொடுத்துருக்கிறார், பெலன் கொடுத்துருக்கிறார், யோசனை கொடுத்துருக்கிறார், அவர் கிருபைகள் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அந்த சித்தத்தை அந்தந்த இடத்துல நாம் நிறைவேற்றுகிறதுக்காக. ஸோ நம் மேல் விழுந்த கடமை என்னங்கிறத நாம் கவனிக்கணும். பவுல் ரொம்ப ஸ்பெஷல் அந்த விஷயத்தில். அவனுக்கு இருந்த திறமைக்கு அவன் என்ன வேணும்னாலும் செய்யலாம். என்ன வேணாலும், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா அவன் பாட்டுக்கு அவனுடைய லைஃப்பை அழகாக ஸ்மூத்தாக நடத்திட்டு போகலாம். ஆனால் என் மேல் விழுந்த கடமைன்னு இருக்குது பாருங்கள், அந்த கடமையை நிறைவேற்றணும்னு இருக்குது பாருங்கள். அப்போ மற்ற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு செய்கிறான் பாருங்கள். அந்த உணர்வு ரொம்ப தேவை. ஸோ நம்ம ஒவ்வொருவருமே நம்மேல் விழுந்த கடமை எதுங்கிறத உணர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறான், அப்படி விழுந்த கடமையை நிறைவேற்றியே ஆக வேணும், இல்லைன்னா அது ஐயோன்னு சொல்லிட்டு உக்கிரான உத்தியோகம் பற்றி பேசுகிறான். அந்த வசனம் தொடர்ந்து என்னன்னு சொல்லுது? அது என்மேல் நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உக்கிரான உத்தியோகம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பவுல் என்னன்னு ஒத்துக்கொள்ளுகிறான்? தான் ஓனர் இல்லைன்னு ஒத்துக்கொள்ளுகிறான். தான் எம்ப்ளாயி அப்படிங்கிறதை ஒப்புக்கொள்ளுகிறான். இப்போ எம்ப்ளாயி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுது? ஓனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து முடிக்கிறது தான் எம்ப்ளாயினுடைய வேலை. இப்போது இந்த உக்ரானன்னு சொல்லும்போது இது ஆக்சுவலாக ஒரு மேனேஜருங்கிற ஒரு பொசிஷன். சாதாரண லெவலில் ஒரு அந்த எஜமானனுடைய அசட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு பொறுப்புள்ள ஒரு பொசிஷன். இப்போ நமக்கு உக்கிரான உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கையில் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நம்ம கையில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம கையில் அடங்கி இருக்கிறதுனால இதெல்லாம் எந்துன்னு நினச்சிக்க கூடாது. நாம் இருக்கிற நிலையை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம ஓனர் இல்லை, நம்ம டெம்பரரியாக இங்கே அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறோம். இந்த அப்பாயின்மெண்ட்டில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அந்த உக்கிரான உத்தியோகத்தை நான் உற்சாகமாக செய்யணுனாலும் செய்யலாம். அப்படி செஞ்சால் அதுக்குண்டான பலன் இருக்கு. உற்சாகம் இல்லாமலும் செய்யலாம். தலையெழுத்தேன்னு என் மேல் விழுந்த கடமைனா எப்படி இருக்குது? அழுதுகிட்டே செய்கிறது இல்லையா? அப்படி உற்சாகம் இல்லாமலும் செய்யலாம். நீ உற்சாகமாக செய்கிறியோ உற்சாகம் இல்லாமல் செய்கிறியோ, ஆஃபீஸுக்கு டெய்லி போயிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அந்த வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உக்கிரான உத்தியோகம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது அவன் ரியலைஸ் பண்ணி சொல்லுகிறான். இப்போது 18-19 வசனங்களில், ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். இவருன்னு ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டார். அந்த பொசிஷனை அச்சீவ் பண்ணுறதே என்னுடைய பலன் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அந்த இது சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு எனக்கு பலன்னு சொல்லுகிறான். இப்போது 19-23 வரைக்கும் வந்தோம்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி யூதருக்கு யூதரை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போலவும். இதுதான் முக்கியமான சென்டென்ஸ். இது இப்போ இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படி இதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். இப்போ தன்னுடைய மொத்த ஊழியத்தையும் அந்த ஊழியத்தினுடைய அந்த அப்ரோச்சையும் அதை எப்படி செயல்படுத்தினான் என்கிறதையும் ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டான். என்னன்னு சொல்லி, எப்படி ஆகிலும் கொஞ்சம் பேரை ஆதாயப்படுத்தணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், எல்லா லெவல்லையும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். என் பேர் பெருமைக்காக இல்லை, நான் சாதித்த என் சாம்ராஜ்யம் கட்டி எழுப்பினேன்றதுக்காக இல்லை. எதுக்காக செஞ்சேன்? எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா போதும், அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இப்போ எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்ற அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், இது இன்னைக்கு டேட்டில் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை.
என்னன்னு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இயேசுவை அறிவிக்கணும்னா இயேசுவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஏற்றது போல நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டுங்க. என்ன இறையியல் என்கிற தியாலஜி இருக்குல்ல, இந்த இறையியல் பல விதமான இறையியலுக்கெல்லாம் மாறி போச்சு. பல விதமான இறையியல். இப்போது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுறதுக்காகவே தேவன் இறங்கி வந்தார். ஸோ அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். சரிங்களா? பாவத்தில் அடிமையாக இருக்கிறவனை பாவத்திலேருந்து மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாகினா நீங்கள் விடுதலை ஆவீங்கன்னு சொல்லி விடுதலைக்காகவே அவர் செய்கிற தேவன். அப்போது அடிமைத்தன நுகத்தில் இருக்கிறாங்க, சமுதாயத்தினால நசுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு தியாலஜி. அது என்ன தியாலஜி? லிபரேஷன் தியாலஜி. இந்த லிபரேஷன் தியாலஜி இந்த வேத பகுதிகளையே வச்சு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கும். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா உனக்கு இதிலிருந்து விடுதலை தருகிற தேவன். அவர் வெறும்னா விடுதலை தர தேவன் தான் அவங்க அறிவிக்கிற காரியமே. திரும்ப திரும்ப அதே தான் லிபரேஷன் தியாலஜி. இன்னும் ஒரு விதமான தியாலஜி இருக்கு. அது என்னன்னு சொன்னாக்கா, பைபிளில் இருக்கிற பெண்களை பற்றியெல்லாம் எடுத்துக்கிறது. என்ன, எங்கெல்லாம் பெண்களை கொண்டு கர்த்தர் எப்படி எப்படிலாம் செய்தார், பெண்களுக்கு கர்த்தர் எப்படி முன்னுரிமை கொடுக்கிறார், இது இந்த பெண் உரிமையிலேருந்து எடுத்து பேசுகிற ஃபெமினிஸ்ட் தியாலஜி. இது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு இந்த பெண் உரிமை பற்றி என்னைக்கு 1960s பேச ஆரம்பித்தாங்களோ அதோடு சேர்ந்து வளர்ந்தது இந்த ஃபெமினிஸ்ட் தியாலஜி. இந்த ஃபெமினிஸ்ட் தியாலஜி படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பைபிளே தலைகீழ தெரியும். ஏன்னா வெறும் ஃபீமேல் கேரக்டர்ஸ் பற்றி மட்டுமே இருக்கும் அந்த தியாலஜியில். பார்த்தீங்களா இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஏவாள் ஆரம்பித்து மகதலேனா மரியாள் வரைக்கும் ஒருத்தரை விடுறது கிடையாது. எல்லா விமனையும் எடுத்து அப்படி சமுதாயத்தில் விமனை கொண்டு கர்த்தர் இப்படி செய்கிறார்னு சொல்லி விமனுக்காகவே அது ஒரு ஃபெமினிஸ்ட் தியாலஜி. இப்போ மென்னு ஈக்குவலான கேரக்டர்ஸ். நீங்கள் இதை மிகைப்படுத்தி இதை குறைப்படுத்த முடியாது. அது பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கணும். ஃபெமினிஸ்ட் தியாலஜி கொஞ்சம் ஒரு சைடாக போகிற ஒரு காரியம். அது அடுத்த ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று என்னென்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இப்போ இயேசுவின் சத்தியத்தை நாம் அறிவிக்கிற இந்த தேசத்தில் ஏற்கனவே இவர்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளுங்க. இவங்களுக்கு ஆவிகளுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. இவங்க மத்தியில் நீங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார்னு கொண்டு வந்தீங்கன்னா இவர்களுக்கு சரியாக புரியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜின்னு ஒன்று இருக்குது. இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி என்னன்னு சொன்னால், இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்காக அந்த தியாலஜியை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினா சச்சித் ஆனந்தா அப்படின்னு சொல்லி அதை 3 வார்த்தையாக பிரித்து சச்சித் ஆனந்தா அப்படின்னு அதுக்குள்ள கிரேக்க சமஸ்கிருத பதங்களை கொண்டு அப்படி சொல்லி கொடுத்தாதான் இந்தியர்களுக்கு அது ஏறும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி ஒரு பெரிய பிரான்ச். ஸோ தியாலஜி இப்படியெல்லாம் வகை வகையாக பிரிஞ்சு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக மாறி செயல்பட்டு வருது. அப்படி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எது பேஸ் பண்ணி, எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படி எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். பவுல் ஆசியாவில் அத்தனை நாடுகளில் அத்தனை சபைகளை ஏற்படுத்துகிறான். அடுத்து கிரேக்கர்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்து, பிலிப்பியராக இருந்தாலும் சரி, தெசலோனிக்கேயராக இருந்தாலும் சரி, அத்தனை பட்டணத்தாராக இருந்தாலும் சரி, கொரிந்து பட்டணத்தாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் யார்? கிரேக்கர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறான். ரோமா பட்டணத்துக்கு போய் அங்கே 2 வருஷம் தங்கியிருந்து ஊழியம் செஞ்சாலும் அங்கே யாருக்கு ஊழியம் செய்கிறான்? அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார்? ரோமர்களுக்கும் ஊழியம் செய்கிறான், கிரேக்கர்களுக்கும் ஊழியம் செய்கிறான், ரோமர்களுக்கும் ஊழியம் செய்கிறான், ஆசியா பட்டணத்தில் ஊழியம் செய்கிறான். பவுலினுடைய சுவிசேஷம் சாயம் மாறாது, வேஷம் மாறாது. சிலுவையில் அறையப்பட்ட
கிறிஸ்துவே அன்றி வேறு ஒன்றையும் அறிவிக்கிறது இல்லை என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அதுதான் அவனுடைய அப்ரோச். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்தான் ஒழிய சுவிசேஷத்தை டைல்யூட் பண்ணி சுவிசேஷத்தை கலர் மாற்றுகிற வேலையில் பவுல் இறங்கலை. நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம்னா தமிழர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வாங்க, நாங்கள் தீபாவளியை கொண்டாடினோம்னா இந்தியர்கள் கிறிஸ்தவத்தை அந்நிய மதமாக பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாம் அவங்கள போல வேஷம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது சுவிசேஷத்தை பதிலாக சுவிசேஷத்தை நாம் என்ன செய்கிறோம், அவங்களோடதை கொண்டு போய் அவங்க தியாலஜியோட நம்ம கலக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். பவுல் எல்லாருக்கும் எல்லாம் மானேன்னு சொன்னா கூட எந்த கிரேக்க தெய்வத்தோடையும் எந்த ரோம தெய்வத்தோடையும் கிறிஸ்துவை பின்னியோ பிணைச்சோ அது கூட அது சச்சிதானந்தான்னு சொல்லி அதோட இணைச்சிக்கிட்டுலாம் போகிறதுக்கு எந்த விதமான இது. பரிசுத்தமான தேவன், இந்த தேவன் பரிசுத்தமானவர் என்று சொல்லிக் கொள்கிறது போல வேறே எந்த தெய்வமும் தன்னை பரிசுத்த தெய்வம்னு கிளைம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஈக்குவலியே எந்த விதத்துலேயும் சமமே இல்லாததை நம்ம கொண்டு போய் நாம் சமப்படுத்தி ட்ரை பண்ணி அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு செய்யவே முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் மானேன்னு சொல்லும்போது அவன் தன் நிலையை அவங்களுக்காக அவன் இறக்கி ஏற்றிக்கிட்டு அப்படி தான் போகிறான் ஒழிய சுவிசேஷம் ஒரு நாளும் டைல்யூட் ஆகவே இல்லைங்கிறது நாம் புரிந்து கொள்ளணும். தியாலஜியில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் ஏல் என்கிற தேவன் அல்ல, ஏலோயிம் என்கிற தேவன். அங்கேயே பன்மை வருது. அந்த தெய்வம் பன்மையை சொல்கிறது போல தேவன் ஒருவராக இருக்கிறார்னு சொல்லுகிற அந்த வார்த்தையே பன்மையில் வருகிற தெய்வம் ஏலோயிம் என்கிற வார்த்தையில் வர்றது. ஸோ இந்த தெய்வத்தை போல வேற தெய்வமே பார்க்க முடியாது. ஒருவராக இருக்கிறவர் பன்மையில் பேசுகிறது, தன்னை பன்மையாகவே சொல்கிறது. இந்த தியாலஜியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ பவுல் எல்லாருக்கும் எல்லாம் மானேன்னு சொல்லும்போது தவறாக எடுத்துக்கிட்டு அதை டைல்யூட் பண்ணுறதுங்கிறது வேதத்தின்படி சரியாக இருக்காது. பவுல் அப்படி செய்யலை. பவுல் அப்படி செஞ்சிருந்து ஆதாரம் இருந்ததுன்னா நாம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம், செய்யலை. அடுத்து 24 27 வரைக்கும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா. ஜென்ரல் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரேஸில் ஓடுறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் எத்தனை பேருக்கு தான் கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெறுவான் என்று நமக்கு தெரியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். 8 லேன் இருக்குது, 8 பேர் ஓடுறாங்கன்னா அவன் வாங்கிட்டோம் பிரதர்னு சொல்கிறது இல்லை. ஓடுறவங்க எல்லாருமே எதுக்கு ஓடுறாங்க? நான் ஃபஸ்ட்டு வரணுன்றது தான் ஓடுறாங்க, இல்லைன்னா அது ரேஸாகவே இருக்காது. ஸோ நீங்கள் பந்தயத்தில் ஓடுறீங்க, எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, 8 பேர் ரெடியாக இருக்கிறாங்க, பந்தய பொருளை அடையணுங்கிற நோக்கத்தோடு ஓடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தங்களுக்குன்னு 1000 ஆசை இருக்கும் இல்லை? அந்த அந்த எல்லா காரியத்தையும் அந்த கொஞ்ச நேரத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட்டாக 100% ஃபோக்கஸ் எதில் இருக்குது? பந்தய பொருள் மேலே இருக்குது. அந்த பந்தய பொருளை அடையணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் 1000 கடமைகள் இருக்குது, 1000 வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு இதுக்காக ஓடணும்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடுறதுக்கு என்ன காரணமா? அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அவங்க வாங்குகிற அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பரிசு பொருள் இன்னைக்கு ஹீரோ, நாளைக்கு மறுபடியும் ஒரு ரேஸில் வின் பண்ணால் தான் ஹீரோ, அப்படி தானே? அன்னைக்கு வின் பண்ணார் தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபார்மர் சாம்பியன் ஓரம் ஒதுக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வாங்குகிற அவார்டு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இதை தூக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அந்தந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அது அழிவுள்ள ஒரு கிரீடம்.
அந்த அழிவுள்ள கிரீடத்துக்காக அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அடைஞ்சே தீரணும்னு சொல்லி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடுறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறோம். அப்போது எந்த அளவுக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நம்ம ஓடணும்னு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த ஓட்டத்தை போல் நம்ம ஓட்டம் இல்லை. அந்த ஓட்டத்தை போல் ஓடினாலும் நாம் அடைய போகிற பந்தய பொருள் எப்படியா, அழிவில்லாத கிரீடத்தை அடைகிறதுக்காக நம்ம ஓடுகிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் இது பண்ணிங்கன்னா, மீறினீங்கன்னா நீங்கள் வின் பண்ண முடியாது. ஃபவுல்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இல்லை. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நான் ஓடியே தீரணும்னு ஓடுகிறேன். இப்போ அந்த மெயின்டைன் பண்ணி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி ஓடுறான் பாருங்க. அதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பவுலினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 30 வயசில் ரட்சிக்கப்படுறேன், அடுத்த 33 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இப்போது அந்த தன்னுடைய வாலிபத்தை ஃபுல்லாக அதுக்காக கொடுத்து தன் வாழ்க்கையவே அதுக்காக தியாகம் பண்ணி, இப்போ பவுல் கூட படித்தவங்க பவுலை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, வெல்டன்பா, பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டியா, ஊழியத்துக்குன்னு போயிருக்க பார்த்தியா, வெரி குட்னு சொல்லுவாங்களா? எருசலேம் நகரத்தில் அவன் 10 பேரை அடித்து இழுத்துட்டு போன ஆள். எருசலேம் வீதியில் இவனோட பெரிய கேங் இருக்கிறாங்க, இவன் ஊரில் இருக்கவங்களாம் அடித்து இழுத்துட்டு போன ஆள். அவனுடைய ஊழியத்தின் முடிவில் இவனை சங்கிலி போட்டு நாய் மாதிரி அதே எருசலேம் வீதியில் கொண்டு போகிறாங்க. இப்போது பவுல் என்னத்தை சாதித்தான் வாழ்க்கையில் இல்லை? அவனுக்கு இந்த பூமியில் உள்ள காரியங்கள் சாதனையாக தெரியல. என்ன கடமை தலை மேலே விழுந்ததோ அதை நிறைவேற்றி முடித்தோம்னா அது சாதனை அவனை பொறுத்த வரைக்கும். அதனால் அவன் என்ன சொல்லுகிறான், என் மேலே கடமை விழுந்திருக்கு, அந்த கடமையை நான் நிறைவேற்றி ஆகணும். இந்த உக்கிரான உத்தியோகத்தை நான் உற்சாகமாய் உத்தமமாய் செய்து முடிக்கணும். அவ்வளோதான். என்னுடைய லைஃபினுடைய எண்டு வரும்போது கர்த்தர் முன்னாடி நான் நிற்கும்போது நான் என்ன ஆகிடக்கூடாது, ஆகாதவனாய் ஆகக்கூடாது. அதுதான் டார்கெட். வாழ்க்கையில் வீடு கட்ட முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, அதெல்லாம் டார்கெட்டே இல்லை. எங்கள் டார்கெட் என்னது, ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது நான் ஆகாதவனாக போயிடக்கூடாது அட் எனி காஸ்ட். இங்கே நான் என்ன இழந்தாலும் பரவாயில்லை, நான் அங்கே போய் என்ன ஆயிடக்கூடாது, ஆகாதவனா ஆயிடக்கூடாது. அதுதான் உன்னுடைய கோல். ஸோ நான் ஆகாதவனாக ஆகக்கூடாது. ஏன் ஆகாதவனாக ஆகக்கூடாது? ஏன் ஆகாதவனாக ஆகக்கூடாது? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவன் நான். மற்றவங்களுக்கு நான் என்னன்னு பிரசங்கம் பண்ணுறேன், இயேசு தான் வழி, இயேசு மூலமாக தான் ரட்சிப்பு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா நீ உனக்கு பாவத்திலேருந்து விடுதலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு நித்திய வாழ்வுன்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே போயிட்டு நான் மிஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் என்ன ஆகிடக்கூடாது, ஆகாதவன் ஆயிட்டேன்னா அதை விட ஃபன்னியாக வேறு ஒன்றும் இல்லை, அதை விட தமாஷா வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ட்ராஜடி, ஃபன்னியாக ட்ராஜிக்கு. ஏன், நம்ம ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து ரோட்டில் போனீங்கன்னா சேலையூருக்கு இப்படின்னு ஒரு போர்டு இருக்குமா, வேளச்சேரிக்கு இந்த பக்கம்னு ஒரு போர்டு இருக்குமா? இந்த போர்டை பார்த்து சேலையூருக்கு போனவங்களும் வேளச்சேரிக்கு போனவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனால் அந்த போர்டுங்க சேலையூருக்கும் போனது கிடையாது, வேளச்சேரிக்கும் போனதே கிடையாது. எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு எல்லாம் வழி சொல்லிட்டாங்க, இவங்க போகலை. இப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் என் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் போயிட்டாங்க, நான் இந்த போர்டுக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு ஆயிரும். அதனால் நான் என்ன செய்கிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நான் ஓடுகிறேன்னு சொல்கிறேன். என்னை அப்போஸ்தலனான்னு கேட்குறீங்கல்ல, என்னுடைய அப்போஸ்தல ஊழியம்
மற்றவர்களுடைய ஊழியத்தை பார்க்கலாம் என்ன மாதிரி ஊழியம் என்கிறத இந்த ஒரே அதிகாரத்தில் பவுல் மூச்சு விடாமல் சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு இதில் சில ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு வெளிவருது. அந்த 16, 17, 18 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். 27வது வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். பவுல் தன் அழைப்பு என்ன, தனக்கு இருக்கிற ஊழியம் என்ன, தன் மேலே இருக்கிற பாரம் என்ன, தன்னுடைய அதாவது தன்னிட்டேருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன, தான் ஏன் ஓடுகிறேன், அதை எப்படி ஓடுகிறேன், எப்படி போய் முடிக்க போகிறேன், இவ்வளோத்தையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இதை இன்னொரு தடவை தியானித்து நம்ம லைஃப்பில் நம்மளை ஆண்டவர் ஏன் அழைச்சிருக்கிறாரு, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆகாதவனாக ஆயிடுவேனோ, ஆகாதவளாக ஆயிடுவேனோ, ஆகாதவளாக ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நான் எப்படி ஓடணும், அந்த அழிவில்லாததை அடையணும்னு சொன்னால் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களோ அதே ஃபோக்கஸில் நான் ஓடணும். நான் அப்படி தான் ஓடுறேன்னா இல்லை எல்லா பக்கமும் ப்ராக் பார்த்துக்கிட்டு என்னுடைய ஓட்டத்தை நான் ஸ்லாக் ஆக்கிடுறேன்னாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் ஆகாதவன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு அவன் சொல்லும்போது அது நமக்கு சேலஞ்ச். ஸோ அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இதோட இந்த அதிகாரம் முடியுது. 10வது அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நோட்ஸு அனுப்ப மறந்துட்டேன். ரெடி பண்ணி வச்சதை அனுப்பிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். இங்கே வந்து நோட்ஸ் தேடுறேன், அப்போ தான் தெரியுது நோட்ஸே இல்லை இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த வீக்குள்ள நோட்ஸையும் சேர்த்து கொடுத்துறேன். ஸோ சாரி. இப்போ நம்ம அந்த இந்தியன் இது தியாலஜி ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ ஒரு சில எபிசோட்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துகிட்ருக்காரு. ரமேஷ் ஹிந்துஸும் அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த இது சேர்ந்தது தானுங்களா? அதோடைய ஒரு ஃபார்ம், அதுலேருந்து வர்ற ஒரு ஃபார்ம். இப்போ இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஊழியம். அது என்னென்னா பாருங்கள் பைபிளில் இருக்கிறது தான் அந்த சமஸ்கிருத மந்திரங்கள்லேயும் இருக்குது. குமாரனை பற்றி தான் இந்த வேதமும் பேசுது. ரிக்வேதத்தில் கூட இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொல்கிறது. குறிப்பாக அந்த மார்க்கங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க மைக் பிடிச்சி சொன்னால் நம்மளே மேடை போட்டு அவங்கள நிறுத்தி அவங்கள சொல்லுங்கன்னு சொல்லி ஆசையாக கேட்குறவங்களாம் இருக்கிறோம். இது ஒரு ட்ரெண்டு. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் அசல் நோட்டையும் ஒரு 500 ரூபாய் டூப்ளிகேட் ஒரு கரன்சியும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே சிமிலராக இருக்குமா இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா? கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரிஜினலும் இமிட்டேஷனும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரிஜினலை போலவே அந்த போலி இருக்குன்றதுனால போலியும் ஒரிஜினலும் பார்த்தீங்களா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னை பார்த்து? ஒரிஜினல் மாதிரி தாங்க இருக்கணும், அப்போ தாங்க அதை யாரும் ஒரு மதிப்பாங்க. நான் 600 ரூபாய் கள்ள நோட்டு கொடுத்தேன்னா நீங்கள் வாங்குவீங்களா? 500 ரூபாய் கள்ள நோட்டு கொடுத்தா தான் அதுக்கு ஓடும் மார்க்கெட்டில், இல்லையா? அப்போ கள்ள நோட்டும் நல்ல நோட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்குன்னு ஆச்சரியம் என்னது? புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் இது. அது கூட தெரியாமல் பார்த்தீங்களா இதில் இப்படி இருக்குது, இதுவும் இருக்குது பார்த்தீங்களான்னு சொல்லிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதையே பிரசங்கமாக பண்ணுறாங்க, கன்வென்ஷனாக நடத்துகிறாங்க. சபைகள் அவங்கள கூப்பிட்டு யூஸ் பண்ணுது, எல்லாரும் கேட்குறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தியா இந்த மந்திரங்கள் இதை பற்றி தான், இந்த குமாரனை பற்றியும் கன்னி பிறப்பை பற்றி தான் சொல்லியிருக்குது, கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி தான் இந்த மந்திரம் சொல்லுது, இதெல்லாம் அவங்க தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நல்ல நோட்டில் இருக்கிற இதெல்லாம் அந்த கள்ள நோட்டில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி. அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் அதில் இருக்குன்றதுனால இதுக்கு இருக்கிற வேல்யூ அதுக்கு வந்துருமா?
அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அப்படியே அவ்வளோ ஒரு கோரிலேஷன்ஸ் பாஸ்டர். அவங்க அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே அவங்க அதை வியாக்கியானம் பண்ணி அதை சொல்கிறது. ஆமாம். இப்போ வந்து கோல்டு இருக்குது, இமிட்டேஷன் கோல்டு இருக்குது. கோல்டுக்கும் இமிட்டேஷன் கோல்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்குமா இருக்காதா? இருக்கும். வேல்யூ எதுக்கு? கோல்டுக்கு தான். கோல்டுக்கு வேல்யூ இருக்குது, இமிட்டேஷன் கோல்டு மாதிரியே இருக்குன்றதுனால நான் வந்து கோல்டை கொண்டு போய் இமிட்டேஷன் கூட நான் மிக்ஸ் பண்ணேன்னா இமிட்டேஷனுக்கு வேல்யூ கூடுமா அல்லது கோல்டுக்கு வேல்யூ குறையுமா? இது சத்தியம். புரியுதுங்களா? இது சத்தியம். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இது சத்தியம், இன்னும் 1000 வருஷம் கழிஞ்சும் இது சத்தியம். மாறவே மாறாது. இதில் ரிவிஷனே கிடையாது. இத்தனை 1000 வருஷமாக இதில் ரிவிஷனே கிடையாது. நான் இதை கொண்டு போய் மற்ற வேதங்களோடு நான் ஒப்பிட்டு கலந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நான் இதனுடைய மதிப்பை குறைக்கிறேன்னா அல்லது அதனுடைய மதிப்பை கூட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா? புரியுதுங்களா? அப்போது ஃபுல்லாக டைம் வேஸ்ட். அது இதை தியானித்து இதில் இருந்து கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறதுலையும் இதிலிருந்து நம்ம என்னென்ன எப்படி எப்படி போகணுங்கிறது நம்ம எடுத்துக்கிறது பதிலாக இதுக்கு ஒப்பாக எங்கெங்கே எது நிச்சயமாகவே இதில் இருக்கிறது ஜெயின மதத்துலேயும் இருக்கும், இதில் இருக்கிறது புத்த மதத்துலேயும் இருக்கும், இதில் இருக்கிறது இஸ்லாம்லேயும் இருக்கணும். இருந்தால் தான் வேல்யூ. அதுக்காக இதுவும் அதுவும் ஒன்றாகாது. இது ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை அது எதுவுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. இது உருவான விதத்தில் அது எதுவுமே அப்படி உருவானது கிடையாது. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் மாதிரி அந்த யாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறது கிடையாது. சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? இதையும் அதையும் நான் ஒப்பிட்டு நான் நினச்சேன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. இதை அலட்சியப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன். இன்னும் நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிக்கங்க. ரொம்ப ரொம்ப அது வந்து சென்ஸ்லெஸ்ஸான ஒரு காரியம். சபைகள் அதை செய்து அது ஒரு ட்ரெண்டு, எல்லாம் ஆவலாக பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அது எவ்வளவு லாஜிக்கலாக அது ஒரு ஃபேலசிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கள்ள நோட்டில் இருக்கிறது தான் நல்ல நோட்லேயும் இருக்கும், நல்ல நோட்டில் இருக்கிறது தான் கள்ள நோட்லேயும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகும். இல்லைன்னா அது கள்ள நோட்டுக்கு இதே கிடையாது. ஸோ டோட்டலாக அதுக்கு வந்து அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டியதாகிடும். புரியுதுல்ல? எல்லாம் இருக்குதுன்றதுனால அதுக்கு அந்த வேல்யூ வந்துடாது. ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ. கள்ள நோட்டு தான். அதே மாதிரி தான் ஒரிஜினல் கோல்டுன்றது வேறு, பியூர் கோல்டுன்றது வேறு, இமிடேஷன் கோல்டுங்கிறது வேறு. ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக ரெண்டும் ஒன்றாக ஆகவே ஆகாது. ஓகே? அந்த டாப்பிக்கு அந்த டிஸ்கஷனுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிறதே வேஸ்ட். சரிங்களா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலராகிய பவுல் வந்து ஆண்டவர் வந்து மரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சந்திக்கிறாரு. அநேக காரியங்கள் பிரமிக்கத்தக்கதான, அதாவது சத்தியத்தை நம்ம படித்து பார்த்தா ரொம்ப ஆழமான காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் சீஷர்களுக்கும் நிறைய காரியங்களை சிஷ்டாங்கப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. 2 பேருடைய பிரசங்கங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் எப்படி இவங்க இதுக்குள்ளே ஒத்து போனாங்க? சீஷர்களுக்கும் பவுலும் எப்படி இதை ஏற்றுக்கொண்டாங்க? சீஷர்கள் பிரசங்கத்துக்கும் பவுல் பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எங்கே வித்தியாசம் வருது? இவர் நிறைய ஆழங்களை இவர் வெளிப்படுத்தி சொல்கிறார் இல்லையா? நமக்கு வந்து சுவிசேஷ புஸ்தகம் முடிஞ்ச உடனே அப்போஸ்தல நடபடிகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போஸ்தல நடபடிகளில் 9வது அதிகாரம் முடிஞ்சு 10வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலே வந்துடும் பவுலனுடைய மன திரும்புதல். அங்கே இருந்து கடைசி வரைக்கும் பவுல் சென்டர்டு இது பேர் நரேஷன். அது சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் பவுலையும் பவுல் ஊழியத்தையும் சார்ந்து சொல்லப்படுகிற காரியங்களா 9வது அதிகாரத்துலேருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் போகுது. அதுக்காக மற்றவங்கெல்லாம் சும்மா இருந்தாங்கன்னு இல்லை, அவங்களும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு அவைகள் இங்கே சொல்லப்படலை, அவ்வளோதான். அடுத்து 13 புஸ்தகங்களை பவுல் எழுதுகிறான். பவுல் எழுதின 13 நிருபங்கள் வேதத்தில் சேர்க்கப்படுது. அதுக்காக மற்றவங்க யாரும் எதுவும் எழுதலைன்னு கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க கடமைகளை செய்துட்டு வராங்க. புரியுதுங்களா? குறைச்சி நீங்கள் சொல்ல முடியும். இதில் இல்லைங்கிறதுக்காக அது குறைஞ்சிருச்சுன்றது இல்லை.
பவுலினுடைய காரியம் புறஜாதிகளுக்காக தேவன் பவுலை விசேஷமாக. என்ன ப்ராப்ளம்னா, சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசும்போதே இங்கே இருக்கிற ஆடுகள் இல்லாமல் வேறு இடத்துல உள்ள ஆடுகளும் உண்டுன்னு சொல்கிறார். உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறார். மரித்த பின்பும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கிலும் இதை பிரசங்கிங்கன்னு தான் சொல்கிறார். அபிஷேகத்தை பற்றி பேசும்போதும் நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் போகணும்னு தான் சொல்கிறார். ஆனால் அவங்க யூதர்களுக்குன்னு சொல்லி லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. அதை கிராஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் உபதிரவம் கொடுத்து இவங்களை சிதறடிக்கிறார். சிதறடிச்சா கூட போகிற இடத்துல யூதர்களுக்கு தான் சொல்லுவேன், வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப கொர்நேலியுனுடைய சமாச்சாரத்தில் ஆண்டவர் 2 தரிசனங்களை அவனுக்கு கொடுத்து கம்பல் பண்ணி இழுத்துட்டு போகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். நம்மளை போல் அவங்களுக்கு தெரிந்து கொண்டவங்க தான்டான்னு காமிக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. மறுபடியும் யூதர்களுக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பவுலுன்ற ஒரு கேரக்டர் ஆண்டவர் எழுப்பி புறஜாதிகளுக்கு போய் சொல்ல வைக்கிறார். பெரிய காரியங்களை புறஜாதிகள் மத்தியில் செய்கிறதுக்கு இவனை யூஸ் பண்ணுறார். ஸோ இந்த 12 அப்போஸ்தலர் செய்ய தவறின காரியத்தை இந்த ஒரு நபரை கொண்டு உலகமெங்கிலும் சந்திக்கப்படணுன்றதை ஆண்டவர் செய்கிறார். அந்த விதத்தில் தான் இந்த கேரக்டர் வந்து விசேஷமான ஒரு கேரக்டராக மாறி போகுது. இவங்க அதுக்கப்புறம் அவன் எல்லா ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கவுன்சில் கூடும்போது அவன் எல்லாத்தையும் விவரித்து சொன்னதுக்கப்புறம் வலது கை கொடுத்தாங்களாம். அது வரைக்கும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்க, பவுல பேதுருவை யூதர்களுக்கு அப்போஸ்தலனா ஏற்படுத்தினது போல புறஜாதிகளுக்கு என்ன ஏற்படுத்தினாருன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ கூட நம்ம எல்லாருக்குன்னு சொல்லி அப்படி வரவே மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த யூதர்களுடைய தெய்வம் அப்படிங்கிறது புறஜாதியாருக்கு எப்படின்னு. அதனால தான் எபேசியர்கள் சொல்லலாம், பகையாய் நின்ற தடுப்பு சுவரை அவர் தகர்த்து போட்டு எல்லாரையும் சமமாக்கி அவரால் தான் அந்த சமாதானத்துக்கு உண்டான காரியங்களே ஏற்படுத்தினார்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பவுல் தேவனுடைய அந்த சித்தத்தை விசேஷமாக செய்கிற ஒரு கேரக்டர். அதை செய்து நிறைவேற்றினார். இவங்க அதை செய்ய தயங்குனாங்க, தவறுனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இவனுக்கு அந்த ரெவலேஷன் கிடைச்ச உடனே, புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம்னு கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே யாரு கூட டிஸ்கஸ் பண்ணல, இது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு சொல்லி அதுக்கெல்லாம் அவன் வந்து டைலாக் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு எழுந்து போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தமஸ்குவில் வேலை ஆரம்பித்தது, அடுத்து தர்ஷிஸுக்கு போனால் அங்கேயும் ஃபுல்லாக, அதனால தான் கலாத்திய சபை அதெல்லாம் உருவாகுது. அப்புறம் அங்கேருந்து அவனுடைய மிஷினரி பிரயாணங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பவுல் வேலை செஞ்ச விதம் வித்தியாசம், அவ்வளோதான். ஆனால் தியாலஜியில், டீச்சிங்ஸில் இவங்க